வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் ஃபோட்டோவில் டைட்டிலில் தமிழிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பாக பரிசு தொகையாக 5000 ரூபாய் வழங்க முடிவு செஞ்சுருக்காங்க. இது வரும் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலை முன்னிட்டு முன்னெச்சரிக்கையாக வாக்குகளை சேகரிக்கும் திட்டமாக பல தரப்பிலிருந்தும் பேசுகிறாங்க. ஸோ இந்த 5000 3 வகையான ரேஷன் அட்டைகளுக்கு மட்டுமே சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த 3 வகை அட்டைகளுமே வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய அட்டைகள், அதாவது சர்க்கரை வாங்கக்கூடிய அட்டைகள். இன்னும் குறிப்பாக தெளிவாக சொல்லணும்னா NPHH, AYY, PYY இந்த அட்டைகளுக்கு தற்சமயம் ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு கொடுக்க போகிறாங்க. அனைத்து அட்டைதாரர்களுக்குமே 5000 ரூபாய் தமிழக அரசு வழங்க போகிறாங்க. இதை பற்றின முழுமையான தகவலை தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம் வாங்க. இங்கே நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க என்னென்னா, தமிழ்நாடு அரசு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய் ரொக்க பரிசை அறிவித்துள்ளது. இந்த திட்டம் விரைவில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ திட்டத்தின் நோக்கம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, 2026ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த ரேஷன் அட்டைகளுக்கு 5000 ரூபாய் ரொக்க பரிசை வழங்குவதற்காகவும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த அறிவிப்பானது வந்தது தீபாவளி முதல் நாள்லேருந்து அறிவிப்பு வெளியிட போகிறாங்க. அதே போல் தீபாவளி கழித்து மறுநாளே நமக்கு பார்த்திங்கன்னா அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஸோ இன்னும் ஒரு சில தினங்களில் தீபாவளி முடிஞ்ச உடனே அறிவிப்புகள் எதிர்பார்க்கப்பட்டதுனால இந்த மாதம் எண்டு இல்லைனா நவம்பர் முதல் நாள்லேருந்து இதற்கான அறிவிப்புகளை வெளியிட போகிறாங்க. இதற்காகவே கிட்டத்தட்ட 12,000 கோடி ரூபாயை தமிழக அரசு நிதித்துறைக்கு ஒதுக்க சொல்லிட்டாங்க. ஸோ அதே போல் பிரதமர் மோடி அவர்களும் நாட்டு மக்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாரு. ஜிஎஸ்டியில் ரொம்ப அப்படியே எல்லாத்தையுமே குறைச்சி விட்டுட்டார். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா பல வகையில் நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது. ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகைக்காக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு சிறப்பு தொகுப்புகளை தமிழக அரசு வழங்குகிறது. இந்த ஆண்டில் பொங்கல் பரிசு தொகுப்பின் ஒரு பகுதியாக அரிசி, வெல்லம், கரும்பு, ஏலக்காய், முந்திரி, வேஷ்டி மற்றும் புடவைகளை மாநில அரசு விநியோகிக்கிறது. இருப்பினும் கடந்த சில ஆண்டுகளாக வழங்கப்பட்ட பண உதவி நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் ரொக்கமாக எதிர்க்கட்சிகள் மத்தியில் விவாதம் எழுந்தது. எனவே இந்த முறை நிதி வழங்க ஆலோசித்து வருவதாகவும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதற்கான டோக்கன்கள் அனைத்துமே உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகளில் விரைந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வரும் பொங்கல் பண்டிகைக்கு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தலா 5000 ரூபாய் வழங்க தமிழக அரசு பரிசீலனை செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஒரு பொங்கல் பண்டிகைக்கு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய் வழங்க தமிழக அரசு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகை அதிகரிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. இதற்கான அறிவிப்பை தீபாவளியின் போது முதலமைச்சர் அறிவிப்பார் என வட்டாரங்கள் எல்லாமே குறிப்பிட்டாங்க. ஆனால் தீபாவளி முடிஞ்சு டைம் எடுத்துக்கிறாங்க. ஸோ விரைவில் பார்த்திங்கன்னா நிதி ஒதுக்கீடு முடிந்த பிறகு இதற்கான அறிவிப்பை வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த முறை பார்த்திங்கன்னா நிதி உதவுங்க ஆலோசித்து வராங்க. ஸோ இதற்கான டோக்கன்களும் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகளில் விரைந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கீம் அப்டேட்டை பற்றி தான் எல்லாருமே பயன்படுறாங்க. சர்க்கரை வாங்கக்கூடிய அனைத்து ரேஷன் அட்டைகளும் இந்த பரிசு தொகை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரிங்களா? இந்த ஸ்கீம் அப்டேட்டை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் ஃபோட்டோவில் டைட்டிலில் தமிழிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பாக பரிசு தொகையாக 5000 ரூபாய் வழங்க முடிவு செஞ்சுருக்காங்க. இது வரும் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலை முன்னிட்டு முன்னெச்சரிக்கையாக வாக்குகளை சேகரிக்கும் திட்டமாக
பல தரப்பிலிருந்தும் பேசுகிறாங்க. ஸோ இந்த 5000 3 வகையான ரேஷன் அட்டைகளுக்கு மட்டுமே சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த 3 வகை அட்டைகளுமே வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய அட்டைகள், அதாவது சர்க்கரை வாங்கக்கூடிய அட்டைகள். இன்னும் குறிப்பாக தெளிவாக சொல்லணும்னா NPHH, AYY, PYY இந்த அட்டைகளுக்கு தற்சமயம் ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு கொடுக்க போகிறாங்க. அனைத்து அட்டைதாரர்களுக்குமே 5000 ரூபாய் தமிழக அரசு வழங்க போகிறாங்க. இதை பற்றின முழுமையான தகவலை தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம் வாங்க. இங்கே நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க என்னென்னா, தமிழ்நாடு அரசு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய் ரொக்க பரிசை அறிவித்துள்ளது. இந்த திட்டம் விரைவில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ திட்டத்தின் நோக்கம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, 2026ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த ரேஷன் அட்டைகளுக்கு 5000 ரூபாய் ரொக்க பரிசை வழங்குவதற்காகவும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இந்த அறிவிப்பானது வந்தது தீபாவளி முதல் நாள்லேருந்து அறிவிப்பு வெளியிட போகிறாங்க. அதே போல் தீபாவளி கழித்து மறுநாளே நமக்கு பார்த்திங்கன்னா அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஸோ இன்னும் ஒரு சில தினங்களில் தீபாவளி முடிஞ்ச உடனே அறிவிப்புகள் எதிர்பார்க்கப்பட்டதுனால இந்த மாதம் எண்டு இல்லைனா நவம்பர் முதல் நாள்லேருந்து இதற்கான அறிவிப்புகளை வெளியிட போகிறாங்க. இதற்காகவே கிட்டத்தட்ட 12,000 கோடி ரூபாயை தமிழக அரசு நிதித்துறைக்கு ஒதுக்க சொல்லிட்டாங்க. ஸோ அதே போல் பிரதமர் மோடி அவர்களும் நாட்டு மக்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாரு. ஜிஎஸ்டியில் ரொம்ப அப்படியே எல்லாத்தையுமே குறைச்சி விட்டுட்டார். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா பல வகையில் நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது. ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகைக்காக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு சிறப்பு தொகுப்புகளை தமிழக அரசு வழங்குகிறது. இந்த ஆண்டில் பொங்கல் பரிசு தொகுப்பின் ஒரு பகுதியாக அரிசி, வெல்லம், கரும்பு, ஏலக்காய், முந்திரி, வேஷ்டி மற்றும் புடவைகளை மாநில அரசு விநியோகிக்கிறது. இருப்பினும் கடந்த சில ஆண்டுகளாக வழங்கப்பட்ட பண உதவி நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் ரொக்கமாக எதிர்க்கட்சிகள் மத்தியில் விவாதம் எழுந்தது. எனவே இந்த முறை நிதி வழங்க ஆலோசித்து வருவதாகவும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதற்கான டோக்கன்கள் அனைத்துமே உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகளில் விரைந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வரும் பொங்கல் பண்டிகைக்கு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தலா 5000 ரூபாய் வழங்க தமிழக அரசு பரிசீலனை செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஒரு பொங்கல் பண்டிகைக்கு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய் வழங்க தமிழக அரசு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகை அதிகரிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. இதற்கான அறிவிப்பை தீபாவளியின் போது முதலமைச்சர் அறிவிப்பார் என வட்டாரங்கள் எல்லாமே குறிப்பிட்டாங்க. ஆனால் தீபாவளி முடிஞ்சு டைம் எடுத்துக்கிறாங்க. ஸோ விரைவில் பார்த்திங்கன்னா நிதி ஒதுக்கீடு முடிந்த பிறகு இதற்கான அறிவிப்பை வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த முறை பார்த்திங்கன்னா நிதி உதவுங்க ஆலோசித்து வராங்க. ஸோ இதற்கான டோக்கன்களும் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகளில் விரைந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்கீம் அப்டேட்டை பற்றி தான் எல்லாருமே பயன்படுறாங்க. சர்க்கரை வாங்கக்கூடிய அனைத்து ரேஷன் அட்டைகளுக்கும் இந்த பரிசு தொகை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரிங்களா, இந்த ஸ்கீம் அப்டேட்டை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.